படிப்போம். தமிழர் ஆடை அணிகலன். விமலா, தமிழ்நாட்டிலிருந்து எப்போது வந்தாய்? கடந்த வாரம்தான் வந்தேன் இலக்கியா. அங்கு என் அத்தை வீட்டு திருமணத்தில் கலந்து கொண்டேன். நம் நண்பர்களுக்கு நீ அனுப்பிய புகைப்படத்தை பார்த்தேன். அதில் நீ அணிந்திருந்த ஆடையின் பெயர் என்ன? ஓ, அதுவா? பாவாடை சட்டை. அவற்றை பட்டு துணியில் தைத்திருந்தார்கள். என் அம்மா கூட பட்டுப்புடவை அணிந்திருந்தார். உங்கள் அப்பா என்ன ஆடை அணிந்திருந்தார்? அப்பா வேட்டியும் சட்டையும் அணிந்திருந்தார். அம்மா வகை வகையாய் அணிகலன்கள் அணிந்திருந்தார். அப்படியா? அவையெல்லாம் என்னென்ன? அம்மா வளையல், தோடு, ஆரம், ஒட்டியானம், மோதிரம், கொலுசு அணிந்திருந்தார். நானும் கால்களில் கொலுசு அணிந்திருந்தேன். நடக்கும்போது எழுந்த ஜல் ஜல் என்னும் ஒலி எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்படியா? நீ வேறு என்னென்ன அணிகலன்கள் அணிந்திருந்தாய்? என் கழுத்தில் முத்துமணி மாலையை அத்தை அணிவித்தார். அது எனக்கு அழகாக இருக்கிறது என பாராட்டினார். மேலும் எனக்கு நெற்றிச் சுட்டி அணிவித்தார். இவற்றையெல்லாம் அணிந்தபோது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். மிக்க மகிழ்ச்சி விமலா. நானும் என் அம்மாவிடம் இதை பற்றி சொல்லி மகிழ்வேன். நானும் மற்ற நண்பர்களிடம் இதை பற்றி சொல்வேன். சரி வா, நாம் விளையாடச் செல்வோம். பொருள் அறிவோம். புகைப்படம், ஒளிப்பட கருவியால் எடுக்கப்படும் உருவப்படம். வளையல், கையில் அணியும் அணிகலன். தோடு, காதில் அணியும் அணிகலன். ஆரம், கழுத்தில் அணியும் அணிகலன். ஒட்டியானம், இடுப்பில் அணியும் அணிகலன். மோதிரம், கை விரலில் அணியும் அணிகலன். கொலுசு, காலில் அணியும் அணிகலன். நெற்றிச் சுட்டி, நெற்றியில் அணியும் அணிகலன். விடை காண்போம். இப்போ 2 நண்பர்கள் பேசிக்கிற உரையாடலை கவனிச்சோம் இல்லையா? அந்த உரையாடல்ல இருந்து சில வினாக்கள் நான் கேட்பேன், நீங்க விடை சொல்லணும். சொல்லலாமா? விமலா எங்கு எதற்காகச் சென்றிருந்தாள்? விமலாவின் அப்பா அணிந்திருந்த ஆடையின் பெயர் என்ன? விமலாவும் அவள் அம்மாவும் எந்த துணியால் ஆன ஆடையை அணிந்திருந்தனர்? விமலா கழுத்தில் அணிந்திருந்த அணிகலன் எதனால் ஆனது? விமலா கூறிய அணிகலன்களுள் உனக்கு பிடித்த அணிகலன் எது? ஏன்? விடைகளை உங்க நண்பர்களோட பேசி மகிழுங்க.